வணக்கம் உறவுகள் நண்பர்கள் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்க பரத்திலே இருக்கிற பரமபிதா சுகம் தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு பலத்த கிருபை நன்றியோட இந்த காணொளியை நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். என்னென்று கேட்டால் நேற்று நான் உண்மையிலேயே ஜிம் செய்ய வர முடியவில்லை. எனக்கு நேற்று அதிக ராந்தியல் இருந்தபடியால் அதுகளை போய் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருந்தது. அதுகளை போய் நல்லபடியாக செய்து நல்ல சுகத்தோடு முடித்து விட்டேன் நேற்றைய நாளாக. அதே போல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பதிவுகள் வந்திருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நான் வந்திருக்கிறேன். என்னென்று கேட்டால் காலையிலேயே எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு அண்ணா என்னோட தொடர்பு கொண்டு கதைத்தார். அண்ணா, நாங்கள் உங்களோடு கதைக்க வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், வேலை இடத்தில் இருக்கிறேன், அவசரமாக கதைக்க வேண்டுமான்னு கேட்டார். இல்லை, கதைக்கலாம், ஒரு அரை மணி நேரம் கடந்த பின்பு கதைக்கலாம் என்று சொல்லிவிட்டு நான் அவரோடு தொலைபேசி பேசுவோம் என்று போனால் அவர் எழுதியிருந்தார். எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று எழுதியிருந்தார் தமிழால் அழகாக. அப்போ எடுத்து கேட்கும் பொழுது, ரம்பியையில் நாங்கள் தமிழ்ச்சோலை மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று செய்ய போகிறோம். ரம்பிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள சாலையில் தான் அது நடக்கப் போகிறது. உங்களை நாங்கள் அதுக்கு இன்வைட் பண்ணுறோம், நீங்கள் நிச்சயம் வர வேணும் என்று சொல்லியிருந்தார்கள். அது அவர்கள் சொன்னதை இதில் நான் சொல்லுகிறேன். 6வது, நீங்கள் நான் இருக்கிற இடத்துக்குள் இருந்தால் 78க்குள்ளே இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு தொடங்குகிறது அந்த நிகழ்வு. பின்னேரம் அவர்கள் 6 மணியாகவும் முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே எனக்கு வேலை முடிந்தவுடன் நான் பரிசுக்கு செல்ல வேண்டும் ஆராதனை பார்ப்பதற்கு. அதனால் என்னால் வர முடியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் கொஞ்சம் முடிந்தவரை வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். முடிந்ததை செய்ய முடியும், முடியாததை செய்ய முடியாது என்று சொல்வது அது நலமாயிருக்கும். அது அப்படியே கடந்து செல்லட்டும். அதே போல் சரி என்று சொல்லிவிட்டு வேலை முடிந்து எனக்கு நெருக்கமான அண்ணாவோடு கதைக்கும் பொழுது, அண்ணா என்னோடு எப்பயும் நிறைய விடயங்களை பேசுவார். பேசிவிட்டு என்னோடு கதைக்கும் பொழுது சொன்னார், எல்லா விடயத்தையும் கேட்டு சொன்னார், அண்ணா, என்னோடு வேலை செய்கிறவருக்கு 2 நாளுக்கு முதலில் ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு வேல்வில் அடைப்படுத்தி விட்டார்கள், இன்னும் 2 வேல்வ் அடைக்க எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நான் உடனே சொன்னேன், நான் தேவனுக்குள் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன், தேவன் அதை சுகப்படுத்துவார். அவரும் தேவனை அறிந்தவர், நல்ல திறமை உள்ளவர், நல்ல தைரியம் உள்ளவர். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறவரும் நல்ல திறமை உள்ளவர், நல்ல தைரியம் உள்ளவர். அவரை தேவன் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். இனி வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு வருவோம். இன்றைக்கு 2000 ஆண்டில் இருந்து 2003 ஆண்டுக்கு வரையிலான ஒரு சிறிய என்னுடைய நினைவை பகிரலாம் என்று வந்திருக்கிறேன். நோர்வே நாட்டிலிருந்து ஒரு ஐயா, மகன், மகள், தாய், இவர்கள் 2000 ஆண்டு நான் சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் சென்னையில் இருக்கும் பொழுது இந்த வீடுகள் எடுத்து கொடுப்பது, கெஸ்ட் ஹவுஸ்கள் எடுத்து கொடுப்பது, இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து கொண்டு தான் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த நோர்வே நாட்டில் இருந்து அந்த ஐயாவோடு அந்த குடும்பம் வந்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுத்திருந்தேன். அந்த ஐயாவுக்கு வீடு எடுத்து கொடுத்த போது அந்த ஐயா சொன்னார், நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன், பிள்ளைகளும் மனைவியும் திரும்பி விடுவார்கள், நான் தான் இங்கே இருக்க போகிறேன் என்று சொன்னார். அப்போ சொன்னார், என்னோடு நீங்கள் இருக்கிறீர்களா ஒரு ரூமில் என்று கேட்டால் 2 ரூம் உள்ள வீடு எடுத்தது. நான் சொன்னேன் சரி என்று சொல்லி நான் இருந்த இடத்தை விட்டுட்டு ஐயாவோடு நான் நீண்ட காலமாக இருந்தேன். அந்த ஐயாவை, என்னுடைய அப்பாவை கூட்டியந்து கூட அந்த ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருந்தேன் நான் சென்னையில் இருக்கும் பொழுது. அப்போ அந்த ஐயாவோடு இருக்கும் பொழுது அந்த ஐயா நோர்வேயில் பஸ் டிரைவராக இருந்திருக்கிறார். அவருடைய சொந்த இடம் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம். அப்போ நான் அந்த நினைவை இந்தியாவில் இருக்கையில் அவரோட பழகிய நினைவுகளை எல்லாத்தையும் நான் ஒரு 3 நாளுக்கு முதல்ல கொஞ்சம் லேசாக நினைத்து பார்த்து விட்டு என்ன செய்தேன் என்று கேட்டால், அந்த ஐயாவினுடைய பேரையும் அந்த மகனுடைய பேரையும் சேர்த்து ஃபேஸ்புக்கில் நான் டைப் பண்ணி அதை என்ன செய்தேன் என்று கேட்டால் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய மகன் அந்த ஃபேஸ்புக்கில் அதே பேரில் அதே இதில் இருக்கிறார். இருக்கும் பொழுது நான் அவருக்கு ஒரு
அட் பண்ணினோன்னு அவர் அவர் என்னை யார் என்று தெரியவில்லை, அட் பண்ணவில்லை. பின்பு அவர் ஒரு 2 நாள் கடந்து அட் பண்ணியிருந்தார். அட் பண்ணியிருந்து செவ்வாய்க்கிழமை அவர் என்னோடு பேசியிருந்தார். செவ்வாய்க்கிழமை எடுத்திருந்தார். உங்களை எனக்கு யார் என்று தெரியவில்லை, மறந்து போய்விட்டேன் என்று சொல்லியிருந்தார். நான் அப்பொழுதுதான் சொன்னேன், நித்தியையாவினுடைய மகன்தானே நீங்கள்? சென்னையில் இந்த காலப்பகுதியில் உங்களோட அப்பாவோடு நான் ரூம்மேட்டாக இருந்தது தெரியுமா? வந்திருந்த உடல்நலத்துக்கு எல்லாம் வந்து ஓம் தெரியும் என்று சொல்லி அவர் கதைத்து போட்டு சொன்னார். நான் நோர்வேயில் டாக்டராக இருக்கிறேன், ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டராக வேலை செய்கிறேன், ஆனால் நான் டிஸ்பென்சரி வைத்திருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய தங்கை எங்கே என்று கேட்டேன். அவரும் திருமணமாகி நானும் திருமணமாகி குடும்பமாகி என்னுடைய தங்கை நோர்வேயில் இருந்து அமெரிக்காவில் டாக்டராக அங்கே பணி நிமித்தமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது கதைக்கும் பொழுது அந்த நினைவுகளை நினைத்தவர் சொன்னார், அண்ணா உண்மையிலேயே நீங்கள் என்னை மறக்கவில்லை என்று சொல்லி. நான் சொன்னேன், உங்களுடைய அப்பா இறந்தது 2006 என்று சொல்லி நான் கேள்விப்பட்ட நான். ஆனால் நான் அப்பொழுது திருச்சியில் இருந்த நான் 2006. ஆனால் எனக்கு அங்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதால் நான் வரவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு சொல்லியிருந்தார், தாங்கள் 2004 சென்னைக்கு அப்பாவுக்கு திரும்ப உடல்நிலை சரியில்லை என்று வந்து டாக்டரை பார்க்க போகும் பொழுது நான் வேலை செய்த இடத்துக்கு தாங்கள் சென்றிருந்தார்களாம். சென்றிருந்து போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், என்னுடைய பேரை சொல்லும் பொழுது அவர் 2003 காலப்பகுதியில் இங்கிருந்து சென்று விட்டார் என்று சொல்லியிருந்தார்கள். அண்ணா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நல்லா இருக்கிறீர்களான்னு என்கிட்ட கேட்டால் நான் சொன்னேன், மிக நல்லா இருக்கிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு கதைத்தை போட்டு உடனே கேட்டார், உங்களுக்கு விசா கிடைத்திருக்கா, விசா இருக்கா இல்லையாண்டுலாம் கேட்டுவிட்டு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு விசா சகலதுமே எனக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி எல்லாமே கிடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு விருப்பப்பட்டால் எங்களிடம் வருவீர்களான்னு கேட்டார், விடுமுறைக்கு வருவீர்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், 4ஆம் மாதம் எங்களுக்கு ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ஒரு 7 நாள் விடுமுறை தருவார்கள், அப்பொழுது நாங்கள் வரலாம் என்றால் அவர் தன்னுடைய நாட்டுக்கு வருவதை குறித்து எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அனைத்தும் தருகிறேன், நீங்கள் வாருங்கள் எங்களிடம் என்று. காரணம் என்னென்று கேட்டால் அவருடைய தகப்பன் இறந்து விட்டார், தாயும் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த தகப்பனுக்கு நான் செய்த நன்றியை அவர்கள் மறக்காமல் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நோர்வே நாட்டில் எப்படி வேலை திட்டங்கள், நான் யூடியூப் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது யூடியூப்பை உடனடியாக எனக்கு அனுப்புங்கள் என்று சொல்லியிருந்தார். சொல்லி போட்டு சொன்னார், நோர்வே நாட்டு வேலை திட்டங்களை குறித்து என்னோடு பேசும்பொழுது நான் சொன்னேன், எனக்கு இந்த நோர்வே நாட்டை குறித்து தெரியும் நன்றாக, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நோர்வேல் என்று கேட்டால், நான் ஒஸ்லோ என்ற இடத்தில் இருக்கிறோம் அண்ணான்னு சொன்னார். அவருக்கு வயது 47. அப்போ அவர் மிக அருமையாக கதைத்து விட்டு சொன்னார், நிச்சயமாக நீங்கள் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் மீதியை குறித்து பேசுவோம் என்று சொல்லி சொன்னார். அப்போ சொன்னார், தனக்கு கீழே தான் டாக்டராக அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் டிஸ்பென்சரியில் தனக்கு 10 பேர் தனக்கு கீழ் வேலை செய்கிறார்கள். ஆனால் நான் கேட்டேன், இங்கிருந்து அங்கு வேலை செய்வதை குறித்து எப்படி என்று கேட்கும் பொழுது சொன்னார், நேஷனாலிட்டி உள்ளவர்கள் இங்கு வந்து வேலை செய்கிறார்கள், அதே போல் நீங்கள் இருக்கிறத குறித்து உங்களுடைய விடயத்தை குறித்து எப்படி செய்யலாம் என்று சொன்னால், நான் உங்களை ஐடென்டி பண்ணினால் கூட இங்கே என்னுடைய இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம், இங்கே சம்பளம் சரியான உயர்வு என்று சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், நான் விசாரித்திருக்கிறேன், நான் உங்களை முதலில் வந்து பார்க்கிறேன், அதற்கு பிறகு நான் உங்களோடு அதை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தார். சொல்லும் பொழுது நிறைய விடயங்களை கதைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், அப்பாவினுடைய வேண்டுதல் தான் நீங்கள் இன்றைக்கு நீங்களும் உங்கள் தங்கையும் டாக்டராக இந்த தேசங்களில் இருக்கிறது பெரிய நலமாக இருக்கும் என்று சொல்லி அவருக்கு சொல்லிவிட்டு சொன்னேன், உங்களோடு நான் 2 நிமிஷம் தேவனை பற்றி சொல்லலாமான்னு கேட்டேன். சொல்லுங்கள், எனக்கும் பைபிளை பிடிக்கும். நான் சொன்னேன், கடவுள் அடுத்தது நீங்கள் தான் உலகத்தில் பெரியவர்கள் என்று சொன்னேன். சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு விளங்கி விட்டது அண்ணா, டாக்டர் தானே நான், அதனால் கடவுளுக்கு அடுத்தது நாங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் கூட ஒரு பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது சொல்லுவோம், எங்களுடைய கையில் ஒன்றுமில்லை, கடவுளுடைய கையில் தான் இருக்கும் என்று சொல்லி அவ்வளவு தாழ்மையாக அவர் என்னோடு பேசியிருந்தார். அவரை நான் பார்க்கும் பொழுது அவருக்கு 22, 21 வயதான் இருந்திருக்கும். மிக தாழ்மையாக என்னோடு பேசிவிட்டு சொன்னார், நீங்கள் நிச்சயம் எங்களை வந்து பாருங்கள், நாங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தேவன்
எங்கே இதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறதை நான் இந்த காலங்களில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் நிச்சயமாக நல்லதை செய்வார் என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய சபையை பற்றி அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் இப்படி ஒரு சபையில் பரிசில் ஆதாரிக்கிறேன். நான் தேவனுடைய காரியத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள், நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறேன் என்று எல்லாத்தையும் பேசிவிட்டு சொன்னால், அண்ணா நீங்கள் வர வேண்டும், நீங்கள் விருப்பப்பட்டால் நோர்வே நாட்டிலே வந்திருந்த நீங்கள் வேலை செய்வதற்கு சகலதையும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நாம் நால்வருக்கு நல்லது செய்யும் பொழுது நமக்கு தானாக 4 விடயங்கள் நல்லது நடக்கும். அதே போல் தம்பியாக்களுடைய விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினத்தில் தம்பியாக்களோடு பேசியிருந்தேன். அதே போல் பாபு அண்ணா என்னோட நீண்ட காலங்களுக்கு பிறகு 2016 அம்மாவினுடைய பிறந்த நாளில் பார்த்ததுக்கு பிறகு நேற்று தான் அவரை நான் வீடியோவாக பார்த்தேன். அவர் நன்றாக இருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே போல் தம்பி தங்கச்சி ஆக்கள் நலமாக இருக்கிறார்கள். எல்லாமே நல்லபடி நடக்கும். காத்திருந்து பயணித்து கொண்டே இருப்போம். தேவன் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி வன்னி மலத்துளி யூடியூப்புக்கு வாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். முடிந்தால் வன்னி மலத்துளி யூடியூப்பில் 45 நிமிடம் நான் வீடியோ போட்டு செய்தால் குறும்படம் ஒன்றை இயக்கலாம் என்ற சிந்தனையில் நான் தனியாக நினைத்திருக்கிறேன். நிச்சயமாக நல்லொரு கதை பாத்திரத்தோடு இந்த ஆண்டில் ஒரு நல்லொரு எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு உகந்த மாதிரி ஒரு கதை ஆசிரியராக நான் இருந்து, புகைப்பட கலைஞனாக இருந்து, வீடியோ கலைஞனாக இருந்து, எடிட்டிங்குக்கும் ஆடியோ டப்பிங்குக்கும் வேறொரு இடம் கொடுத்து செய்வதாக நினைத்திருக்கிறேன். நிச்சயமாக தேவன் அதை செவிப்பார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்றன் நன்றி, வணக்கம் நண்பர். தம் சொந்தங்கள் அனைவருக்கும்